இணைப்பறவை. இதன் ஆசிரியர் ஆர். சூடாமணி அவர்கள். வாசலில் அரவம் கேட்டது. முன்னறை ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்த தாத்தா வேகமாக பின்கட்டுக்கு சென்று விட்டார். சிறிது நேரத்தில் ஸ்ரீமதி அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்தாள். யாரெல்லாம் வந்திருக்கா தாத்தா? தெரியும். அங்கே வரையலா? உங்களை பார்க்கத்தானே அவா? எனக்கு யாரையும் பார்க்க வேணாம், நீயே அவா சொல்றதையெல்லாம் கேட்டுண்டு அனுப்பிச்சிடு. உங்களை பார்க்காம போவாளா? ஏதானும் காரணம் சொல்லேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லேன். நம்பவே மாட்டா. அப்போ நான் செத்து போயிட்டேன்னு சொல்லு போ. ஸ்ரீமதி மறுபேச்சு இல்லாமல் திரும்பினாள். நெஞ்சம் கனத்தது. இதுவரை தாத்தாவிடம் எத்தனையோ பேர் வந்துவிட்டார்கள். தம் சொல் அடுக்குகளுடன் பாடம் ஒப்பிக்கிற மாதிரி தான். பாவம், இந்த வயசில் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேணாம். போனவ புண்ணியவதி, பழுத்த சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்தோடு ஜம்முன்னு கல்யாண பொண்ணாட்டம் போயிட்டா. அதை நினச்சிதான் நீங்கள் மனசை தேர்த்திக்கணும். பிள்ளையும் மாட்டு பெண்ணும் உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குறா. பேரம் பேத்திகளும் உங்கள் மேலே உசிறு. அதையெல்லாம் நினச்சி ஆறுதலாக இருங்கோ. பாவம், தள்ளாத வயசில் உங்களுக்கு எப்பேற்பட்ட இடி. ஸ்ரீமதிக்கு அதெல்லாம் அர்த்தமற்ற, உயிரற்ற, உண்மையின் விளிம்பை கூட நெருங்காத வார்த்தை குப்பையாக தோன்றிய தென்றல் தாத்தாவுக்கு எப்படி இருக்கும்? வந்தவர்களை அப்படியே பேசி வெளியே அனுப்பிவிட வேண்டுமென்ற உறுதியோடு அவள் சென்றாள். ஆனால் பயனில்லை. அவள் நாசுக்காக எவ்வளவு உணர்த்தியும் கேட்காமல் அவர்களில் ஒருவர் தாத்தாவை பார்த்தே தீர்வேன் என்று பின்கட்டுக்கு வந்துவிட்டார். என்ன மிஸ்டர் சாரி? மாட்டுக்கொட்டிலின் பக்கத்தில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்த தாத்தாவின் உடல் விரைத்து கொண்டது. யாரு? வரதனா? வாங்கோ. ஆகாசத்தை பார்த்தேலா? மழை வரும் போல இல்லை என்றார் தாத்தா திரும்பாமலே. வந்தவர் திகைத்து போனார். சட்டென்று பேச முடியவில்லை. என்ன பேசவே காணோம்? மழை வந்தா இப்போ ஊரில் இருக்கிற தண்ணி கஷ்டத்துக்கு விமோசனம் பிறக்கும் இல்லையா என்றார் தாத்தா தொடர்ந்து. பிறகு திரும்பி நின்று வந்தவரை பார்த்து புன்னகை செய்தார். நீங்கள் அப்படி நினைக்கல போல் இருக்கு. அதுவும் சரிதான். நம்ம வறட்சிக்கு கொஞ்சம் மழை போராது தான், நன்னா அடித்து பெய்யணும். உங்களுக்கு என்ன தோன்றது? துக்கம் விசாரிக்க வந்தவர் ஒருவாறு சமாளித்து கொண்டார். விஷயத்தை கேள்விப்பட்ட மிஸ்டர் சாரி. அப்போது நான் ஊரில் இல்லை, திருச்சிக்கு ஒரு காரியமாக போயிருந்தேன். வந்ததுமே இப்படின்னு சொன்னால் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுது. ஆறுதலாக உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் ரெண்டாவது பையன் ஏதோ இன்டர்வியூக்கு போயிருந்தானே, என்னாச்சு? நீங்கள் அதை நினைக்கக்கூடாதுன்னு இருக்கா போல இருக்கு. ரொம்ப விவேகம்தான். துக்கத்துக்கு இடம் கொடுத்தா அப்புறம் மனுஷன் மீள முடியாது. நீங்களாகவே தான் எப்படியோ மனசை தேத்திக்கணும். இந்த வயசில் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கப்படாது. என்னதான் மாமி தன் வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் மகாலட்சுமி ஆட்டம் போயிட்டாங்கன்னா கூட, பேங்க் வேலையாக தானே அந்த இன்டர்வியூ? அல்லது வேற ஏதேனும் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தானா? வரதன் அவரை வெறிக்க பார்த்தார். ஒரு வினாடி மனதில் மின்னிய சந்தேகத்தை அடக்கி கொண்டார். சச்ச, அப்படிலாம் இருக்காது. சில சிநேகிதிகளோட வந்திருக்கேன். அவளுக்கு எங்கேயோ கடைத்தெருக்கு போகணுமா. இத்தனை பெரிய உலகத்தில் மாமிக்கு தானே இடம் இல்லாமல் போயிடுது. ஆனால் நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாம் அவன் செயல். உயிர் என்னைக்கு இருந்தாலும் அந்நியந்தானே. மனசை சமாதானப்படுத்திக்கணும். பெருமாள் உங்களுக்கு அதுக்கான தெம்பை கொடுக்கட்டும். தைரியமாக இருங்கோ சார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லிக்க கூடாதாம்ப்பா. அப்போது கிளம்பிட்டேலா? சரி, போயிட்டு வாங்கோ. இன்னொரு நாள் சாவகாசமாக வாங்கலேன். வெய்யத்தாழ வந்தால் ப்ளசண்ட்டாக வாக்காவும் இருக்கும் என்றார் தாத்தா. வந்தவர் போனபோது
தன் நண்பர்களிடம், என்னைக்குமே மண்டகணம்தான், இந்த சந்தர்ப்பத்தில் கூட மூஞ்சி கொடுத்து பேச இஷ்டப்படலை பாருங்களேன். அந்த அம்மா எப்படி தான் இந்த மனுஷன் கூட கொடுத்தன பண்ணினாலோ பாவம் என்று சொல்லி கொண்டு போனது ஸ்ரீமதியின் காதில் விழுந்தது. அவள் மீண்டும் கொல்லை பக்கம் வந்தாள். தாத்தா இப்பொழுது வானத்தை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். பிறகு பார்வையை இறக்கி மாட்டுத் தொழுவத்தை பார்த்தார். அதன் அருகில் இருந்த துணி துவைக்கும் கல்லை பார்த்தார். பிறகு வேலியாக படர்ந்திருந்த மல்லிகை கொடிகளை பார்த்தார். ஒவ்வொன்றையும் பார்வை தடவி கொடுப்பது போல இருந்தது. பாட்டி தொழுவத்தில் மாட்டுக்கு தவிடு பின்னாக்கு வைப்பது, கல்லில் தன் மடிப்புடவையை தோய்ப்பது, மல்லிகை கொடிகளை ஆசையுடன் வளர்ப்பது எல்லாம் ஸ்ரீமதிக்கு நினைவுக்கு வந்தன. பாட்டி இருந்தபோது சடலத்தை தாத்தா இமைக்காமல் நோக்கினார். ஆனால் அழவில்லை. அப்பொழுதும் சரி, பிறகு இந்த 2 வாரங்களிலும் சரி, அவர் அழுது யாரும் பார்க்கவில்லை. இப்படி வீட்டை இடமாக பொருளாக கண்களினால் வருடிக்கொண்டே இருக்கிறார், அவ்வளவுதான். வந்த சுவடு தெரியாமல் திரும்பிவிட அவள் முனைந்தபோது தாத்தாவின் பார்வை தற்செயலாக அவள் மேல் விழுந்தது. என்ன, இன்னும் யாரேனும் வந்திருக்காளோ துக்கம் விசாரிக்க? ஸ்ரீமதி எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். 60 ஆண்டு கால உறுதுணையின் இழப்பு. அதை இழப்பு என்று சொல்லிவிட்டால் போதுமா? அதை ஏந்துவதற்கு வார்த்தையில் இடம் உண்டா? 60 ஆண்டுகள் பிரபவ விபாவ என்று தொடங்கி அக்ஷய வரையில் ஒரு வட்டமே முழுசாக அடங்கிவிட்ட தாம்பத்தியம். 60 வருட தோழமை என்பது மட்டும்தானா? பாட்டியை தவிர இன்னொரு பெண்ணை இவர் திரும்பி கூட பார்த்ததில்லை. நான் ரொம்ப கொடுத்து வச்சவடி என்று பாட்டி எத்தனை தரம் கண்களில் நீர் மல்க சொல்லி கசிந்திருக்கிறாள். செத்த முகத்தில் கூட அந்த பரவசம் மாறாமல் இருந்தது. அதன் அர்த்தத்தின் விரிவுகளையெல்லாம் கேவலம் அந்த துக்க விசாரிப்பு என்ற சம்பிரதாயத்தின் எல்லைக்குள் அடக்கிவிட முடியுமா? வார்த்தைகளுக்கு எப்பொழுது மௌனமாய் இருக்க வேண்டும் என்று தெரிவதில்லை. இனிமே இப்படி யாரானும் நீட்டி முழுக்கி பேசிண்டு என்கிட்ட அழ வந்தாலோ சோட்டாலே அடிச்சு விரட்டிடுவேன், ஜாக்கிரதை என்றார் தாத்தா. சரி தாத்தா, யாரும் வராமல் பார்த்துக்கிறேன். நல்ல பொண்ணு, இப்படி வா. பின்கட்டு தாழ்வார படிகளில் மேல் படியில் பாட்டி வழக்கமாக உட்கார்ந்து காற்று வாங்கும் படியில் தாத்தா உட்கார்ந்து கொண்டார். அவளை அருகில் இருத்தி கொண்டு அவள் கையை தம் கையில் பற்றி கொண்டார். பார்வை மறுபடியும் மல்லிகை கொடியில் நிலைத்தது. அவர் எதுவும் பேசவில்லை. நிறைந்து ததும்பும் பாத்திரத்திலிருந்து துளிகள் சிந்திவிடாதபடி ஜாக்கிரதையாக பற்றுவது போல் ஸ்ரீமதி அந்த மௌனத்தை வெகு கவனமாக பாதுகாத்தாள். தாத்தாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் சிறு சலனங்கூட ஒரு குறுக்கீடென்று கருதி அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவர் உடம்பில் ஒரு நடுக்கம் பாய்வதை மட்டும் அவர் கையில் பிணைந்திருக்கும் தன் கையின் மூலம் அவளால் உணர முடிந்தது. அப்பா, சாப்பிட போகலாமா? இரவு ஆகிவிட்டதா என்ன? ஸ்ரீமதியின் தந்தை பின்னால் நின்று குரல் கொடுத்த போது அந்த ஒளி ஒரு பாறாங்கல்லாக மௌனத்தின் மீது விழுந்தது. ஸ்ரீமதி பதறிக்கொண்டு தாத்தாவை பார்த்தாள். ஆனால் அவர் வரேன் போ என்றார். சாதாரணமாக ஸ்ரீமதியின் கையை விட்டுவிட்டு, நீயும் போய் இலையில உட்கார், வந்துடுறேன் என்றார். ஆனால் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்த பிறகும் அவர் வரவில்லை. இன்னுமா அங்கேயே இருட்டில் வெறிச்சுண்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார் என்றார் ஸ்ரீமதியின் தந்தை. சாப்பிட வரணும்னே மறந்துட்டா போல இருக்கு என்றான் ஸ்ரீமதியின் தம்பி. பாட்டி இருந்தா இப்போ அவருக்கு ஒரு டோஸ் கொடுத்து அழைச்சிண்டு வருவா. ஸ்ரீமதியின் அண்ணன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் புதிதாக திருமணமானவன். மனைவி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. இது தினம் நடக்கிற கூத்தா போயிடுத்து என்றாள் ஸ்ரீமதியின் தாய். பாவம் அப்பா,
அவர் வாய் விட்டு கதறி அழுதுட்டார்னா தேவையில்லைன்னு எனக்கு தோன்றது. துக்கத்தையெல்லாம் இப்படி உள்ளேயே வச்சுண்டு மருகக்கூடாது என்றார் ஸ்ரீமதியின் தந்தை தம் மனைவியை பார்த்து. அது என்ன துக்கமோ, என்னதான் மனசை அடக்கிட்டாலும் நிஜமாய் துக்கம் இருந்ததா? கட்டின பொண்டாட்டி செத்து போய் கிடக்கிறப்ப கூட கண்ணில் ஜலம் வராம இருக்குமா? நீ என்ன அப்பாவுக்கு அம்மா மேல பிரியமே இல்லைன்னு சொல்றியா? நான் என்னத்தை கண்டேன், ஆனா இந்த ஆம்பளைங்களை மட்டும் நம்பவே முடியாது. ஸ்ரீமதி எழுந்து விட்டாள். நான் போய் தாத்தாவை கூப்பிட்டு வரேன் என்று சொல்லி வேகமாய் அறையை விட்டு சென்றாள். தாத்தா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டார். எதுவுமே பேசவில்லை. ஸ்ரீமதியின் தாய் எப்போதும் போல் அவருக்கு மரியாதையுடன் உணவு பரிமாறினாள். தாத்தா அவ்வப்பொழுது தலை நிமிர்ந்த போதெல்லாம் அவர் பார்வை நாற்புறமும் எதையோ தேடுவது போல் அலைந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து போய் கை கழுவி கொண்டார். சிப்பல் தட்டில் சாதம் எடுத்து வந்த ஸ்ரீமதியின் தாய் வியப்புடன், என்னம்மாமா அதுக்குள்ள எழுந்துட்டேளே என்றாள். ஏன், சாப்பிட்டுட்டேன், எழுந்துட்டேன் என்று தாத்தா பதிலளித்தார். மோர் சாதம் சாப்பிடலையே இன்னும்? ஹோ என்றார் தாத்தா. பிறகு பரவாயில்ல, வயிறு ரொம்பிடுத்து என்றார். ஸ்ரீமதியின் தந்தை அவரை அனுதாபத்துடன் நோக்கினார். புரியுறதுப்பா, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. துக்கம் நெஞ்சை அடைக்கிற போது என்ன செய்கிறோம்னே சில சமயம் நினைவிருக்கிறதில்ல. ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா ஞாபகம் வந்துட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் அவா நிற்கிற மாதிரியே தோன்றது. அம்மா உயிரோடு இல்லைன்னே இன்னமும் நம்ப முடியல. ஸ்ரீமதி நல்லா வளர்ந்துட்டா, சீக்கிரம் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கணும் என்றார் தாத்தா. அவர் அந்த அறையை விட்டு சென்றதும் ஸ்ரீமதியின் தம்பி தன் தந்தையிடம், தாத்தாவுக்கு கல்யாணமாகச்ச அவருக்கு என்ன வயசுப்பா என்று கேட்டான். நீ அவசியம் தெரிஞ்சுக்கிடணுமோ? போடா, சாப்பிட்டாச்சுன்னா எழுந்து கையலம்பிட்டு போய் படி. ஸ்ரீமதியும் அவள் சகோதரர்களும் அங்கிருந்து சென்றார்கள். ஸ்ரீமதியின் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்பா ஆனாலும் அழத்தான் வேண்டும் என்றார் ரங்கன். எனக்கு அவரை பார்க்கிற போது பயமாக இருக்கு என்றாள் கனகம். ஏன், இப்படி உணர்ச்சி இல்லாமல் ஒரு மனுஷன் நடந்துக்க முடியுமானுதான். பாவம், உங்கள் அம்மா அவருக்காக கொஞ்சமாவா உழைச்சா? ஆயுசெல்லாம் கூடவே இருந்தவள் போயிட்டாளேன்னு துளி கூட இல்லையே. உனக்கு என் அம்மா கிட்ட இது என்ன புது கரிசனம்? அவள் உயிரோடு இருந்தப்ப அப்படி ஒன்றும் நீ ரொம்ப அனுசரித்து போகலையே. அவள் தேமேன்னு மாட்டை குளிப்பிட்டுனாலும் தன் புடவையை தூச்சுண்டாலும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூட கிட்ட போக மாட்டியே என்று ரங்கன் சிரித்தபோது கனகம் கோபமாய் அவரை விழித்து பார்த்தாள். நீங்களும் சமயம் பார்த்து தான் சொல்லி காட்டுறாப்புல இருக்கு. ஏன், அப்போ சொல்கிறதுக்கு என்ன? என் அம்மாவுக்கும் போய் ஒத்தாசை பண்ணுடின்னு இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா என்ன? மனசுக்குள்ள வச்சுண்டா மற்றவாளுக்கு மூக்கில் வேர்க்குமா என்ன? நான் கொஞ்சம் கிட்டே போனாலும் என்னமோ பெருசாக ஆச்சாரம் கெட்டு போயிடுதுன்னு உங்கள் அம்மா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாளே. அது எங்கே தெரிஞ்சிருக்க போகிறது உங்களுக்கு? நான் செய்யறது தான் கண்ணில் படும். அவ போனப்புறம் கூடவா அவ மேலே குத்தம் சொல்லணும்? அதான் இருக்கிற வரைக்கும் தினம் வீட்டில் குருஷேத்திரம் நடத்தியாச்சே. அடே எப்பா, இத்தனை ஆங்காரம் இருக்க உங்களுக்கு மனசுக்குள்ள? இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு இருந்தாலே அப்ப 1000 தான் இருக்கட்டுமே. ஆம்பளை ஒவ்வொருத்தருமே கடைசியில் அம்மா கோதாண்டராமன் தான். பெண்டாட்டி எத்தனை செஞ்சாலும் எடுபடாது. மனசில் ஆழமான இடம் என்னைக்கும் அம்மாவுக்குன்னு தத்தம் பண்ணினது தான். அப்படி தான் வச்சுக்கோயேன். நம்ம நானுவும் அதே மாதிரி பெண்டாட்டிக்கிட்ட எத்தனை ஆசையாக இருந்தாலும் மனசில் முக்கிய இடத்த உனக்கு தத்தம் பண்ணியிருப்பான்னு நீயும் சந்தோஷப்படையேன்.
அவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டதுனால இனிமே இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த உணர்ச்சி இல்லைன்னா எந்த அம்மாவானாலும் தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாளான்னு சந்தேகம்தான். நான் ஒன்றும் அப்படி இல்லை. பாவன்னு உங்கள் அம்மாவுக்கு பறிஞ்சிட்டு வந்ததுக்கு எனக்கு இது நன்னா வேணும் என்று கனகம் முகத்தை திருப்பி கொண்டாள். உள்ளதை சொன்னால் கோபம் வருகிறது என்று நினைத்து கொண்ட ரங்கன் கூறினார். கோபிச்சுக்காத கனகம், சும்மா சொன்னேன். அப்பா போக்கு எனக்கு மட்டும் பிடிக்கிறதா என்ன? சாவு என்கிறதே ஒரு அந்நியமான எண்ணம். அழுது அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த திகைப்பு குறையறப்பில் இருக்கும். அதை கொடுக்காம ஒருத்தர் கல்லாட்டம் இருந்தா நீ சொன்னாப்புல ஒரு விதத்தில் பயமாக தான் இருக்கு. அதுக்கு இல்லைனா உங்கள் அம்மாவுக்காக உங்கள் அப்பா அழாமல் இருக்கிறத பார்க்குற போது ஒரு பொண்டாட்டியை பாடுபடுறது எல்லாமே கடைசியில் இத்தனை வியர்த்தந்தானுன்னு தோணி போகிறது. நம்மை நிராகரிச்சிட்டாங்க பார்த்தியான்னு மனசை தாக்குறது. கனகத்தின் குரல் கம்மியது. தன்னை அந்த இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறாள் இவள். உலகத்தில் எல்லோருமே மரணம் என்ற மகா மர்மம் கூட ஒரு சிறு தன்னுணர்ச்சியில்தான் அஸ்திவாரம் கொண்டிருக்கிறதா? மனிதனை பொறுத்தவரையில் உலகம் என்றுமே சிறியதுதான். அதற்கு சந்திரமண்டலம் போக வேண்டியதில்லை. என்னதான் ஆனாலும் நினச்சி மனசை கஷ்டப்படுத்திக்காத கனகம் என்று ரங்கன் அவ முதுகில் தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார். நம்ம மாட்டு பொண்ணு ஆற்றுக்கு வரட்டும், அவளும் நானும் எத்தனை ஒத்துமையாக இருக்க போகிறோன்னு பாருங்கோ என்றாள் கனகம். ஸ்ரீமதியின் அண்ணன் சாப்பாடு முடிந்ததுமே ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டு தன் வேட்டகத்துக்கு சென்றான். வச்சலாவின் முகம் அவனை பார்த்ததுமே மலர்ந்து விட்டது. என்ன திடீர்னு? இன்னைக்கு வரப்போறதா சொல்லவே இல்லையே, சாப்பாடாச்சா என்று விசாரித்தாள். ஆச்சு என்றான் நாராயணன். இருவரும் வச்சலாவின் அறைக்கு சென்றார்கள். அவர்களுக்கு கல்யாணமாகி 1 மாதம் ஆகிறது. அவளை அவனுடைய வீட்டுக்கு அழைத்து வர நல்ல நாள் பார்த்து கொண்டிருந்த போது அவன் பாட்டி இறந்துவிடவே அது தள்ளி போய்விட்டது. வீட்டில் பாட்டி பேச்சாவே இருந்தது. பாட்டிக்காக துக்கம் கொண்டாடவா பாட்டியையே புரிஞ்சிக்காதவா? அப்படி பார்த்தா தாத்தா நடந்துகிற விதம் சரின்னு தான் சொல்லணும். உங்கள் தாத்தா துளி கூட அழவே இல்லையாமே, இதுவரை ஒரு வார்த்தை கூட உங்கள் பாட்டியை பற்றி பேசவும் இல்லையாமே. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் எல்லா ஆம்பளைங்களுமே இந்த மாதிரி கல்லு மனசு தானா? போக்கிரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனையோ இருக்கும். தாத்தா போக்குக்கு தக்க காரணம் ஏதாவது இருக்கலாம். மற்றவாளுக்கு புரிய முடியுமா? நான் அதை சொல்லலை. பின்ன? நாராயணன் கண்கள் மிருதுவாயின. எங்கள் பாட்டி ரொம்ப அருமையான மனுஷி. உங்கள் எல்லாருக்கும் அவள்கிட்ட உயிரா? ஸ்ரீமதி சொல்லியிருக்கா. பாட்டியை தெரிஞ்சவா யாரும் அதை பற்றி ஆச்சரியப்பட முடியாது. அவளோட எலியும் பூனியமா சண்டை போட்ட எங்கள் அம்மா கூட. ஐயோ, மாமியார் மாட்டுப்பெண் சண்டை உங்கள் வீட்லேயுமா? எனக்கு இப்போவே பயமாக இருக்கே. வந்து எங்கள் அப்பா கூட சொன்னார், முதல்ல இருந்தே தனி கொடுத்தனமா போயிடுங்களேன்னு. நாராயணன் சிரித்து கொண்டே அவள் காதை விளையாட்டாக கிள்ளினான். சில்லி, பயம் எதுக்கு? மாமியார் மாட்டுப்பெண் சண்டைங்கிறது அவளுக்குள்ள சும்மா ஒரு சம்பிரதாயம், அவ்வளோதான். வெளியில் வெட்டி மடிஞ்சுப்பா. ஆனால் தினம் பாட்டிக்கு ராத்திரியில் பாலை எங்கள் அம்மா தன் கையாலேயே தான் குங்குமப்பூ சேர்த்து சுண்டை காய்ச்சி தயார் பண்ணுவா. அந்த வேலையை ஸ்ரீமதி கிட்ட கூட நம்பி விடமாட்டா. அதே மாதிரி பாட்டியும் எதை மறந்தாலும் எங்கள் அம்மாவின் பிறந்த நாளை மறக்காமல் அன்னைக்கு கோவிலுக்கு போய் அவள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வருவா. ஓ, அப்படியா? அது எதுக்கு சொல்கிறேன்னா, பாட்டியோட பழகினவால அவள் அருமை தெரியாதவளே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? அவளை பார்த்தாலே யாருக்கும் தான் உயிரோடு இருக்கிறத பற்றியே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அவள் உயிரே வடிவமாக இருந்தவள், வாழ்க்கையோடு பிணைஞ்சிருந்தவள்,
நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது அவள் எங்களுக்கு சொன்ன ராஜாராணி கதைகள், புராண காவிய கதைகள், தேவதை கதைகள் எல்லாத்துலேயும் நல்லது ஜெயிக்கிறது, கெட்டது தோற்கிறது என்கிறத இன்னும் அடிப்படையாகவே வாழ்க்கை வளர்ச்சி என்கிற உயிர் தத்துவம் ஜெயிக்கிறதுன்னு, அழிவும் சாவும் தோற்குதுன்னு மனசில் பதிராப்புல சொல்வா. நன்மை ஏன் ஜெயிக்கிறதுனா அது வாழ்வு, தீமை ஏன் தோற்கிறதுனா அது அழிவு. அவள் பார்வையில் வாழ்க்கையே ஒரு பெரிய திருவிழா, உயிர் ஒரு நிரந்தரமான வசந்தம். அவளுக்கு சாவில் நம்பிக்கை கிடையாது. அதனால தான் சொன்னேன், அவளுக்காக துக்கம் கொண்டாடினால் அவளை புரிஞ்சிக்காத மாதிரின்னு. வச்சலா அதிசயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். கணவனின் முகத்தில் பூரிப்பு, கண்களின் நினைவு பரவசம் அவளை ஒரு மாய வட்டத்தினுள் இழுத்து கொண்டிருப்பது போல இருந்தது. உங்க பாட்டியை எனக்கு தெரியாதுன்னு இப்போ வருத்தமாக இருக்கு என்றாள். வருத்தமே வேணாம், வருத்தம் இருக்கிற மனசுல பாட்டியை தெரிஞ்சுக்க முடியாது. வாழ்க்கை அற்புதமானதுன்னு என் உணர்ச்சி தான் என் பாட்டி. சிறிது நேரம் இருவரும் மௌனமாக இருந்தார்கள். நாராயணன் மனைவியை கனிவோடு பார்த்தான். நாம் துக்கம் கொண்டாட வேணாம் வச்சலா, வாழ்க்கையை கொண்டாடுவோம். உயிர் அழுத்தமாய் ஆமோதிப்போம். பாட்டிக்கிட்ட என் பிரியத்தை இதைவிட அழகாகவும் பொருத்தமாகவும் வேறு எப்படியும் காட்ட முடியாதுன்னு தோணித்தான் நான் அவள் பேச்சில் உன்னை நினச்சிண்டு வந்தேன். ஏண்டி அழுதுகிட்டே இருக்க என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீமதியின் தம்பி அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். ஸ்ரீமதி கண்களை துடைத்து கொண்டாள். எனக்கே தெரியலடா என்றாள். பாட்டியை நினச்சிண்டியா? எனக்கு கூட மனசே தாங்கலை ஸ்ரீமதி. பாட்டி இல்லாமல் வீடே நன்னா இல்லை. ஆமாம், ஆனால் நான் இப்போது பாட்டிக்காக அழலடா வாசு. என்ன வேடிக்கை பாரேன், எனக்கு தாத்தாவை நினச்சி தான் அழுகை வர்றது. அவருக்கு என்ன கேடு? அவர் துளி கூட அழலை. அவருக்காக இவள் அழறாளாம். போடி, நீ ஒரு பைத்தியம், அது கிடக்கிறது. ஸ்ரீமதி, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேட்குறியா? பாட்டி செத்து போனதை பற்றி. எங்கே படியேன் கேட்கலாம். வாசு தன் கவிதையை எடுத்து வந்து உற்சாகமாக படித்து காட்ட ஆரம்பித்தான். பாட்டியின் மறைவை உருக்கமாக வர்ணித்தான். சிறிது சிறிதாக பொருளின் உருக்கம் மறைந்து படைப்பின் கிளர்ச்சி அவன் முகத்தில் ஒளி கூட்டியது. இந்த இடத்துல அப்படியே அழுகை வராப்பல மூவிங்கா இல்லை என்று கேட்டபோது அவன் முகம் சந்தோஷமாக இருந்தது. அவன் படித்து கொண்டிருந்த போது ஸ்ரீமதியின் கண்கள் முன்வாசல் தரையில் நிலைத்திருந்தன. அந்த இடம் கோலத்தின் சுவடுபடாமல் மூலியாய் இருந்தது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே கோலம் காணப்படாது. வெளி வராந்தாவில் தான் ஒரு பக்கமாக தாத்தா நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். பல பேரோடு இருக்கும்போது அவர் தனியாக இருப்பது போல தெரிகிறார். ஆனால் இப்படித்தான் மட்டமாக முகத்தில் அந்த லைப்புடன் இருக்கும்போது அவர் தனியில்லாத மாதிரி தோன்றுகிறதே, என்ன ஆச்சரியம் என்று ஸ்ரீமதி வியந்தாள். அவன் தம்பி எழுந்து போன பிறகு கூட தாத்தா அதே நிலையில் இருந்தார். ஸ்ரீமதி மெல்ல அவரிடம் வந்தாள். தூக்கம் வரவில்லையா தாத்தா? முந்தி மாதிரி ராமாயணம் ஏதேனும் படித்து சொல்லட்டுமா? வேணாமா, தூக்கம் வராப்புல இருக்கு, போய் படுத்துக்கிறேன். ஹாலில் தாத்தாவும் ஸ்ரீமதியும் அவள் தம்பியும் படுத்துக்கொண்டு வெகு நேரமாகிவிட்டது. தம்பி எப்பொழுதோ தூங்கிவிட்டான். ஆனால் தாத்தா இன்னும் தூங்கவே இல்லை என்று ஸ்ரீமதிக்கு தெரியும். அது அவளுக்கு இப்போதெல்லாம் ஒவ்வொரு இரவும் தெரிகிற விஷயம் என்பது தாத்தாவுக்கு தெரியாது. அவர் புரண்டு புரண்டு படுப்பதும், உலகம் உறங்கும் நள்ளிரவு வேளையில் கிழக்கண்களை திறந்து கொண்டு விட்டத்து இருளை வெறித்து கொண்டிருப்பதும் அவளுக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரியாது. அவர் படுக்கையில் எழுந்து உட்காரும் மெல்லிய சத்தம் வந்தது. அவள் திடுக்கிட்டு பார்த்தாள். தீர்த்தம் வேணுமா என்று கேட்கலாமா? ஆனால் அவருடைய அந்தரங்கத்தை தீண்ட தைரியம் வரவில்லை. தாத்தா எழுந்து நின்றார். நடக்க ஆரம்பித்தார். ஸ்ரீமதி ஓர் அச்சத்துடன் எழுந்து அவர் அறியாமல் இருளில் மறைந்து மறைந்து அவரை பின்தொடர்ந்தாள். தாத்தா வீட்டினுள் ஒவ்வொரு அறையாகச் சென்றார். நின்று நின்று இடங்களை வெறித்தார்.
பாட்டி பூஜை செய்த அறைக்கு சென்று அசையாமல் சிறிது நேரம் நின்றார். பிறகு கொல்லை கதவை திறந்து கொண்டு பின்கட்டுக்கு போனார். தூக்கத்தில் நடப்பது போல் நடை எந்திர போக்காய் இயங்கியது. தொழுவம், துவைக்கும் கல், மல்லிகை கொடி ஒவ்வொன்றின் அருகிலாக இருட்டின் ஊடே சென்று நின்றார். ஆங்காங்கே தயங்கி தயங்கி நின்று மண்ணிலும் வானத்திலும் பார்வையை நெடுக அலையவிட்டார். பிறகு வீட்டுக்குள் திரும்பி வந்தார். தட்டு தடுமாறி நடந்து வந்து தம் படுக்கையை மீண்டும் அடைந்தார். நடையின் தள்ளாட்டம் இருட்டினால்தானா என்று புரியவில்லை. பயத்துடன் தொடர்ந்து சென்ற ஸ்ரீமதி நிம்மதியுடன் பூனை போல் உள்ளே வந்து தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு தூங்குவது போல் பாவனை செய்தாள். பார்வை மட்டும் அரை இமை திறப்போடு தாத்தாவின் மேலே படிந்திருந்தது. தாத்தா சிறிது நேரம் அசையாமல் படுக்கையின் மீது உட்கார்ந்திருந்தார். பிறகு படுத்துக்கொண்டார். ஆனால் தூங்கவில்லை என்று தெரிந்தது. அவர் கண்கள் திறந்துதான் இருந்தன என்பதை கருமணிகள் இருளில் பளபளப்பதிலிருந்து ஸ்ரீமதி தெரிந்து கொண்டாள். அவர் ஆழமாக பெருமூச்சு விடுவது அவளுக்கு கேட்டது. மறுநாள் காலை தாத்தா எழுந்திருக்கவில்லை. முற்றும்.